வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. யுத்த நிகழ்ச்சிகள் தினமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அடிப்பதும் கொல்லுவதும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கதையில் சுவாரஸ்யம் இருக்காது. ஆயினும் பாரத கதையில் யுத்தமே பெரும் நிகழ்ச்சி. அதை விட்டுவிட்டால் கதாபாத்திரங்களின் உணர்ச்சி வேகங்களை நாம் சரியாக உணர முடியாது. பொழுது விடிந்தவுடன் பீஷ்மர் கௌரவ சேனையை மறுபடி அணிவகுத்தார். துரோணர், துரியோதனன் முதலியோரால் சூழப்பட்டு நின்ற பிதாமகர் தேவர்களால் சூழப்பட்ட வஜ்ராயுதபாணியான இந்திரனைப் போல விளங்கினார். அணிவகுக்கப்பட்ட சேனையானது மகாரதர்களும் யானைகளும் குதிரைகளும் நிறைந்து மேகமும் மின்னலும் இடி முழக்கமும் நிறைந்த மாரிக்காலத்து ஆகாயம் போல் விளங்கிற்று. பிதாமகர் சேனையை முன் செல்ல கட்டளையிட்டார். வானரக் கொடி பறந்த தேரின் மேல் நின்ற அர்ஜுனன் பிதாமகருடைய காரியங்களை தூரத்தில் நின்று பார்த்தான். அவன் ஆயத்தமானான். யுத்தம் தொடங்கிற்று. அசுவத்தாமனும் பூரிசிரவசும் சல்லியனும் சித்திரசேனனும் சலனுடைய மகனும் ஆகிய 5 அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். 5 யானைகளை ஒரு சிங்கம் எதிர்ப்பதைப் போல அவன் இந்த 5 எதிர்த்து போர் புரிந்தான். பலர் சூழ்ந்து கொண்டு தன் குமாரனை தாக்குவதை பார்த்த அர்ஜுனன் கோபம் கொண்டு சிம்மநாதம் செய்து மகனுக்கு உதவியாக வந்து சேர்ந்தான். போரின் வேகம் மேலும் அதிகரித்தது. திருஷ்டத்யும்னன் பெரியதொரு படையுடன் வந்து சேர்ந்தான். சலனுடைய மகன் கொல்லப்பட்டபடியால் சலனும் சல்லியனும் திருஷ்டத்யும்னனும் பலமாக தாக்கினர். திருஷ்டத்யும்னனுடைய வில்லை சல்லியன் ஒரு கூரிய பாணத்தை வீசி அறுத்தான். இதை கண்ட அபிமன்யு சல்லியன் மேல் அம்புகளை பொழிந்தான். அபிமன்யுவின் கோபத்தை பார்த்து சல்லியனும் அபாயம் வந்தது என்று துரியோதனனுடைய தம்பிகளும் வந்து சல்லியனை சூழ்ந்து காத்தார்கள். அச்சமயம் பீமசேனன் வந்து சேர்ந்து விட்டான். பீமன் கதாயுதத்தை கையில் எடுத்தான். அப்போது தன் தம்பிகளும் நடுங்கியதைக் கண்ட துரியோதனன் பெரியதொரு யானை படையை பீமன் மேல் செலுத்தினான். யானையை கண்டதும் பீமன் ரதத்தினின்று இறங்குகையில் இரும்பு கதையை எடுத்துக்கொண்டு அந்த மிருகங்களை தாக்கினான். அவை வெகுண்ட ஒன்றை ஒன்று தாக்க ஆரம்பித்தன. பாண்டவ சேனை வீரர்கள் அந்த சமயத்தை உபயோகித்து யானைகள் மீது சரங்களை பொழிந்து அவற்றை இன்னும் வெறி கொள்ளச் செய்து விட்டார்கள். பீமன் யானை கூட்டத்தில் பிரவேசித்து அவைகளை வெட்டி கொன்றது பூர்வத்தில் இந்திரன் மலைகளை பிளந்து வீழ்த்திய காட்சியை காட்டிற்று. இந்த மிருகங்கள் பெருங்கணக்கில் மாண்டு வீழ்ந்து அந்த யுத்த களத்தில் பர்வதங்கள் போல் கிடந்தன. எஞ்சி தப்பின யானைகளும் இங்கும் அங்கும் ஓடி கௌரவ படையை நாசம் செய்தன. பிறகு துரியோதனனுடைய கட்டளைப்படி எல்லா படைகளும் பீமனை எதிர்த்தன. அவனும் அசைவற்று மேருவைப் போல காட்சி தந்தான். இச்சமயம் பாண்டவ சைன்யத்தில் முக்கியமான வீரர்கள் அவனுக்கு சகாயமாக வந்து சேர்ந்தார்கள். துரியோதனன் எய்த பல பாணங்கள் பீமசேனனுடைய மார்பில் தைத்து துன்பப்படுத்தின. பீமசேனன் மறுபடியும் தேரின் மேல் ஏறி தன் சாரதியான விசோகனை பார்த்து, விசோகனே, இந்த யுத்த களத்தில் இப்போது என் முன்பாக திருதராஷ்டிர புத்திரர்கள் இவ்வளவு பேரும் வந்து நிற்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. என்னுடைய ஆசையான பழங்கள் மரத்தில் தோன்றியவாறு இவர்கள் என் கையில் சிக்கினார்கள். குதிரைகளை சரியாக இழுத்து பிடித்து நடத்து. இவர்களை நான் யமாலயம் அனுப்பப் போகிறேன் என்றான். இவ்வாறு சொல்லிவிட்டு வில்லை வளைத்து துரியோதனன் மேல் பல அம்புகளை செலுத்தினான். துரியோதனனும் கவசம் இல்லையேல் மாண்டிருப்பான். அன்று பீமன் துரியோதனனுடைய தம்பிகள் எண்மரை வதம் செய்தான். துரியோதனனும் பல பாணங்களை பீமன் பேரில் செலுத்தினான். பீமன் பிடித்திருந்த வில்லை துரியோதனன் ஒரு அம்பை செலுத்தி ஒடித்தான். உடனே பீமன் வேறொரு வில்லை எடுத்து அதில் கத்தியை போன்ற அம்பை தொடுத்து துரியோதனனுடைய வில் அறுபட்டு கீழே விழுமாறு செய்தான். துரியோதனனும் வேறொரு வில்லை எடுத்து கோபமாக ஒரு பாணத்தை எடுத்து நன்றாக குறிபார்த்து பீமனை நடுமார்பில் அடித்தான். அதன் வேகத்தால் பீமன் மூர்ச்சையடைந்து உட்கார்ந்தான். அதை பார்த்த பாண்டவ வீரர்களான அபிமன்யு முதலானவர்கள் துரியோதனன் மேல் சரமாரி பொழிந்தார்கள். தகப்பனாரின் நிலையை கண்டு கடோத்கஜனுக்கு கோபம் மேலிட்டு பெரும் போர் துவங்கினான்.
அந்த போரை கௌரவப்படையினால் தாங்க முடியவில்லை. அதை பார்த்து பீஷ்மர், இந்த அரக்கனோடு இன்று நான் யுத்தம் செய்ய முடியாது. நம்முடைய சேனை களைத்து போயிருக்கிறது. அஸ்தமன காலமும் ஆயிற்று. அரக்கனுக்கோ இருட்டே பலம் தரும். நாளைய தினம் பார்ப்போம் என்று துரோணருக்கு சொல்லிவிட்டு சேனையை திருப்பினார். துரியோதனன் தன் சகோதரர்களில் பலரை இழந்த துக்கத்தில் பீடிக்கப்பட்டு கண்ணில் நீர் ததும்ப பாசறையில் உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்திக்கலானான். போரில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சஞ்சயன் அவ்வப்போது சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரன், அப்பா சஞ்சயா, என்னை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள் என்றே எப்போதும் சொல்லி வருகிறாயே, எனக்கு மிகவும் துக்கம் உண்டாகிறது. எந்த உபாயம் செய்து நம்மவர்கள் ஜெயிக்கப் போகிறார்கள்? எனக்கு தாங்க முடியாத பயமாயிருக்கிறதே. முயற்சியை காட்டிலும் விதியே பெரிது போலிருக்கிறதே என்றான். இதை கேட்ட சஞ்சயன், அரசே, இந்த அநியாயம் உம்முடைய காரியமே அல்லவா? மனக்கலக்கமடையாமல் உறுதியான மனத்துடன் நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும் என்றான். விதுரனுடைய வாக்கியங்கள் நிச்சயமாகி வருகின்றன என்று திருதராஷ்டிர மகாராஜன் சொல்லிக்கொண்டு பெருந்துயரத்தில் மூழ்கினான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.